Peacemakers of Christo. இன்று நீ சிறியவனாகிய விதையா, நீ இன்று சிறு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கடவுள் சொல்லுகிறார், நீ பெரியவனாய் மாறுவாய் என்று. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனத்திலே, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. அப்பா, அந்நாளிலே வெறும் ஒரு 150 கிலோ ஒரே ஒரு மரம் தான் சுவாமி. அப்பா, ஒரு மரத்துல உன்னை அறைந்தார்கள் ஐயா. அன்று நீ கடுகு விதையை போல விதைக்கப்பட்டாய் சுவாமி. சிலுவை என்ற விதை ஆண்டவரே, ஆண்டவரே, சிலுவை மரணம் என்ற விதை சுவாமி. அப்பா, அது முளைக்க தொடங்கியது ஆண்டவரே. எப்பொழுது என்றால் நீ உயிர்ப்பை பெற்ற பொழுது ஆண்டவரே. அந்த உயிர்ப்பு என்ற விதையானது இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உயிர்ப்பை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது ஆண்டவரே, எழுச்சியை கொடுக்கிறது ஐயா, சந்தோஷத்தை கொடுக்கிறது ஐயா, நம்பிக்கையை கொடுக்கிறது ஐயா, தைரியத்தை கொடுக்கிறது ஐயா. அப்பா தெய்வமே, நாங்கள் யாருக்காக வாழணும்னு நினைக்கும் பொழுது உனக்காக வாழணும் என்ற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை கொடுக்கிறது சுவாமி. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, தேவனாகிய கர்த்தாவே, இன்னைக்கு நானும் கடுகு விதையை போலதான்ப்பா இருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, எவ்வளவு உழைத்தாலும் நான் முளைப்பதில்லை ஆண்டவரே. என் முயற்சிகள் எல்லாம் வீணாகி போகிறது ஆண்டவரே. எவ்வளவு படித்தாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது ஆண்டவரே. எத்தனையோ கம்பெனிகளுக்கு, எத்தனையோ இடங்களுக்கு எனக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்க என்று தேடி தேடி அலையாத இடங்களே இல்லை ஐயா. ஆண்டவரே, ரிக்வெஸ்ட் செய்யாத மனிதர்களே இல்லையா ஆண்டவரே. ஒரு வேலை கூட கிடைக்கல சுவாமி. நான் கடுகு விதையை போலதான்ப்பா இருக்கிறேன். இன்னமும் சிறிய தனத்துல, ஏழ்மையில, பட்டினியில, பசியில, அவமானத்துல, துக்கத்துல, நோயில, அப்பா பலகீனத்துல இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் கடுகு விதையை போலதான் ஐயா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எத்தனை தடவை பொண்ணு பார்க்க போனாலும், எத்தனை மாப்பிள்ளைகள் என்னை வந்து பார்த்தாலும் ஆண்டவரே, திருமணம் மட்டும் ஆக மாட்டேங்குது ஐயா. ஆண்டவரே, நான் அழகு இல்ல, படிப்பு இல்ல, வசதி இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல என்று என்னை புறக்கணிக்கிற மனிதர்கள் ஏராளம் ஐயா. தெய்வமே, சரியான வேலை இல்லை என்று நினைத்து அப்பா என்னை ஒதுக்கி விடுகிறவர்கள், வெறுத்து விடுகிறவர்கள் ஏராளம் ஐயா. அப்பா தெய்வமே, நான் கடுகு விதையே போலதான் இருக்கிறேன் ஐயா. வளர்ச்சி இல்லப்பா, வாழ்க்கை இல்லப்பா, தண்ணி இல்லப்பா, விதைக்கப்படலப்பா, காஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் திருமணம் ஆகியும் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கர்ப்பப்பையில அந்த கடுகு விதையானது வளராமல் இருக்கிறது ஆண்டவரே. அதே போல அப்பா தெய்வமே, நான் விதைக்கப்பட்டேன் ஐயா, திருமணத்துக்குள்ளாய் விதைக்கப்பட்டேன் சுவாமி. ஆனால் என்னுடைய திருமண வாழ்க்கை இன்று உடைந்து போயிருக்கிறது ஐயா. என் கணவன் அப்பா சரியில்லாதவனாக, குடிகாரனாக, வேற உறவு கொள்கிறவனாக, அப்பா என்னை ஏமாற்றுகிறவனாக, என்னை துன்பப்படுத்துகிறவனாக, என்னை வேலைக்காரியை போல நடத்துகிறவனாக மாறி போயிட்டான் ஆண்டவரே. அவன் உள்ளத்துக்குள்ள பாசம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல ஐயா. அப்பா, உண்மை இல்லை ஆண்டவரே. அப்பா, என்னுடைய மனைவியானவள் என்னை விட்டுட்டு போயிட்டா ஆண்டவரே. ஏசப்பா, அவள் காதலனோடு போய்விட்டாள், அவங்க அம்மா அப்பா பேச்ச சொல்லிட்டு போயிட்டா ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் பிள்ளை, என்னுடைய மனைவி என்கிட்ட வரணும் என்று தவித்து கொண்டிருக்கிற கடுகு விதைகள் எத்தனையோ ஆண்டவரே. என் மரம் வளரணும், அது செழிக்கணும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஐயா. என் பேர பிள்ளைய வாழ்க்கை இன்னைக்கு கடுகு விதையை போலதான் ஐயா இருக்குது ஆண்டவரே. அது
முளைக்காம இருக்கிறது ஆண்டவரே, அது அடங்காம இருக்கிறது ஐயா, வேலை கிடைக்காம இருக்கிறது ஐயா, திருமணம் ஆகாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, என் குடும்பத்தையே ஆண்டவரே இந்த மரணம் வந்து கொன்று கொண்டு இருக்கிறது ஐயா. என் மகனை நான் இழந்தேன், என் மகளை நான் இழந்தேன் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பம் எல்லாம் வளராம கிடக்குது சுவாமி. இயேசுவே, சாபங்கள் மேலே சாபங்கள் ஆண்டவரே. அப்பா, துக்கங்கள் மேலே துக்கங்கள் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்பா சோதனையை கொடுக்குறீங்க அப்பா? ஆண்டவரே, இந்த விதை வளரலையாப்பா. இந்த விதைகள் ஆண்டவரே உடைக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது, கிளைகள் நறுக்கப்பட்டது. ஆமா ஆண்டவரே, என் விதையெல்லாம் சோர்ந்து போய் கிடக்குது சுவாமி. ஏசப்பா, தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நல்லா இல்லப்பா. என் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன் ஆண்டவரே. நோய்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆண்டவரே. அவர்கள்ட்ட எல்லா மருத்துவர்கள்ட்டையும் கூட்டிட்டு போனேன் ஐயா. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய கடுகு விதையானவர்கள் ஆண்டவரே என்னை விட்டு தூரம் செல்லுகிறார்களா? என் பெற்றோர்கள் மரித்து போவார்களா? அவர்கள் உடல் நலம் சரியாகவே ஆகாதா? அவர்கள் என்னை மன்னிக்கவே மாட்டார்களா? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று எத்தனையோ விதைகள் முளைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஏசப்பா, அந்த விதை விதைக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, அந்த விதையை நீர்தான் ஐயா விதைக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு குடும்பங்கள் எத்தனையோ கூட்டு குடும்பங்களாக இருந்த குடும்பங்கள் இன்று தனி குடும்பங்களாக, வெறும் குடும்பங்களாக, ஏழ்மையின் குடும்பங்களாக, அப்பா அனாதை குடும்பங்களாக மாறி போய் கிடக்கிறதா ஆண்டவரே. அப்பா, எந்த சாத்தான் அவன் இவர்களை பிரித்தானோ, இவர்களை உடைத்தானோ, இவர்களை சிதறடிக்கிறானோ, நீர்தான் ஆண்டவரை பார்த்து அந்த சாத்தான்களை விரட்டி அடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஒன்று சேருங்க ஐயா. இந்த விதைகள் வளரணும் ஐயா. அப்பா, இது சிறிய விதை தானே, இவன் ஏழை தானே, இவன் படிக்காதவன் தானே, இவன்கிட்ட காசு இல்ல, இவன் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான் தானே என்று நினைத்தவர்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கடுகு விதையை போல வளரணும் ஆண்டவரே. பிரகாசமாக வளரணும் ஐயா. அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு இவர்கள் கடன்கள் தீரணும் ஐயா. ஆண்டவரே, தொழில் வளர்ச்சி அடையணும் ஐயா. பிள்ளைகள் வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே. திருமணங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, நோய்கள் சுகமாகணும் ஆண்டவரே. பிசாசுகள் விரட்டி அடிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த கடுகு விதைக்குள்ளாய் ஆண்டவரே எல்லா பறவைகளும் வரணும் ஐயா. ஆண்டவரே, வெறுத்த பறவைகள் ஆண்டவரே, இவர்களிடமிருந்து விட்டு சென்ற பறவைகள், இவர்களை மறந்த பதவிகள் ஆண்டவரே, மன்னிக்காத பறவைகள் எல்லாம் ஓடி வரணும் ஆண்டவரே. இது நிழல் கொடுக்கும் குடும்பமாக மாறட்டும் ஐயா. இந்த மகனை தேடி ஓடி வரணும் ஆண்டவரே. இந்த மகளை தேடி ஓடி வரணும் ஐயா. யாரெல்லாம் இவனுக்கோ இவளுக்கோ உதவி செய்ய மறுத்தார்களோ, இவன் அவர்களுக்கு உதவி செய்யற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அவ்வளவு தூரம் இவர்களுடைய வளர்ச்சிகளை உயர்த்துங்க ஐயா. பொருளாதாரத்தை உயர்த்துங்க ஐயா. ஆண்டவரே, பண பிரச்சனைகள் அனைத்தையும் விரட்டி போடுங்க சுவாமி. அப்பா, இந்த பிள்ளைகள் வாழட்டும் ஐயா, வளரட்டும் ஐயா, மாறட்டும் ஐயா, மன்னிக்கட்டும் ஐயா, உன்னை ஏற்றுக்கொள்ளட்டும் ஐயா, உன்னிலேயே வாழட்டும் ஐயா. எல்லா துதிகன மகிமையும் மக்கை என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார்.
அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும், திருப்பலியிலும், ஆராதனையிலும், நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு, நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு, கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான் அந்த வீட்டிற்கு, உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும், எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற, எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜெபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜெபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.